வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மர்மத்திரை. அரசம்பட்டி கிராமத்தோட எல்லையில ஒரு பெரிய மாளிகை இருக்கு. பகல்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே கம்பீரமா தெரியும். ஆனா சூரியன் மறைஞ்சு அந்தி சாய்ந்ததும் அந்த மாளிகையோட உண்மையான முகம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ மூச்சு விடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அதுவும் விடிய விடிய அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க தைரியமான ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாளிகை பக்கத்துல போனீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான குரல் உங்க பேரை சொல்லி மெதுவா கூப்பிடும். அப்படி கூப்பிட்டதும் யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள போனாங்களோ அவங்க யாருமே திரும்பி வந்ததே இல்லையா. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவர்தான் பாலு. பாலு அந்த ஊருக்கு புதுசா வேலைக்கு வந்திருந்த அரசாங்க அதிகாரி. அவருக்கு இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் மேல துளி கூட நம்பிக்கை கிடையாது. இந்த மாளிகை கதையை கேட்டதும் இது யாரோ கிளப்பி விட்ட கட்டுக்கதையா தான் இருக்கும்னு நினைச்சாரு. ஒரு நாள் ராத்திரி அவரோட நண்பர்கள் கூட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாளிகை பத்தின பேச்சு வந்தது. பாலுவோட நண்பர்கள் எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள போகாதன்னு வச்சிருக்காங்க. ஆனா பாலு இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைன்னு சொல்லி சிரிச்சாரு. இதோட விடாம நான் அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு ராத்திரி தங்கிட்டு வர்றேன்னு சவால் விட்டாரு. நண்பர்கள் எவ்வளவு தடுத்தும் கேட்காம பாலு தன்னோட முடிவுல உறுதியா இருந்தாரு. அடுத்த நாள் ராத்திரி கையில ஒரு டார்ச் லைட்டோட அந்த மாளிகையை நோக்கி தனியா நடக்க ஆரம்பிச்சாரு. அந்த மாளிகையோட பெரிய இரும்பு கேட் துருப்பிடிச்சு போயிருந்தது. அதை தள்ளுறதுக்கே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு வழியா கேட்டை திறந்து உள்ள போனதும் ஒரு விதமான கெட்ட வாடை அவரோட மூக்க துளைச்சது. அந்த மாளிகையை சுத்தி வளர்ந்திருந்த செடிகளும் கொடிகளும் பாழடைஞ்சு கிடந்துச்சு. காத்துல மரக்கிளைகள் ஒன்னோட ஒண்ணு உரசோட சத்தம் ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. பாலு கொஞ்சம் தயங்கினாலும் தன்னோட தைரியத்தை எல்லாம் வரவழைச்சுக்கிட்டு மாளிகையோட பிரதான கதவை நோக்கி நடந்தாரு. அந்த கதவு லேசா திறந்திருந்தது. மெதுவா அதை தள்ளிட்டு உள்ள போனதும் உள்ளுக்குள்ள ஒரே இருட்டு. அவரோட டார்ச் லைட் வெளிச்சத்துல அந்த பெரிய ஹால் தெரிஞ்சது. சுவத்துல எல்லாம் சிலந்தி வளைவு. அங்க இருந்த பொருட்கள் எல்லாம் தூசி படிஞ்சு கிடந்துச்சு. திடீர்னு அவருக்கு பின்னாடி அந்த பெரிய கதவு டமார்னு வேகமா சாத்திக்கிச்சு. பாலு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாரு. அவர் திரும்பி பார்க்கறதுக்குள்ள எங்கிருந்தோ ஒரு மெல்லிய குரல் அவரோட பெயரை சொல்லி கூப்பிட்டது, பாலு. அந்த குரல் ரொம்பவே பரிச்சயமான குரல் மாதிரி இருந்துச்சு. ஆனா அது யாருடைய குரல்னு அவருக்கு ஞாபகம் வரல. சுத்தி முத்தி பார்த்தாரு. ஆனா அங்க யாருமே இல்லை. மறுபடியும் அதே குரல் இப்போ இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருந்து கேட்டுச்சு. பாலுவுக்கு லேசா பயம் வர ஆரம்பிச்சது. இருந்தாலும் யார் அங்கன்னு சத்தமா கேட்டாரு. அதுக்கு எந்த பதிலும் வரல. ஆனா அந்த குரல் மட்டும் தொடர்ந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த குரல் வர்ற திசையை நோக்கி பாலு மெதுவா நடக்க ஆரம்பிச்சாரு. ஒரு பெரிய படிக்கட்டு மேல ஏறி முதல் மாடிக்கு போனாரு. அங்க வரிசையா நிறைய அறைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு அறையா திறந்து பார்த்தாரு. எல்லாமே காலியாத்தான் இருந்துச்சு. ஆனா அந்த கடைசி அறை மட்டும் உள்பக்கமா தாழ் போட்டிருந்தது. அந்த அறைக்குள்ள இருந்துதான் அந்த குரல் வர்ற மாதிரி அவருக்கு தோணுச்சு. பாலு அந்த கதவை தட்டினாரு. உள்ளிருந்து எந்த சத்தமும் வரல. ஆனா அவருக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு உறுதியா தெரிஞ்சது. தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த கதவை ஓங்கி உதைச்சாரு. 2-3 உதையில அந்த கதவு உடைஞ்சு உள்ள விழுந்துச்சு. உள்ள போனதும் பாலு பார்த்த காட்சி அவரை அப்படியே உறைய வச்சிடுச்சு. அந்த அறைக்குள்ள ஒரு பழைய நாற்காலியில ஒரு உருவம் உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த உருவம் மெதுவா தலையை திருப்பி பாலுவை பார்த்துச்சு. அது வேற யாரும் இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அவரோட சின்ன வயசு நண்பன் ரவியோட கண்கள் வெறுமையா இருந்துச்சு. அவன் உதடு மட்டும் பிரிஞ்சு அதே மெல்லிய குரல்ல சொன்னான், பாலு, உனக்காகத்தான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். பாலுவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ரவி மெதுவா அந்த நாற்காலியிலிருந்து எழுந்து பாலுவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு அடியும் ரொம்பவே மெதுவா ஆனா உறுதியா இருந்துச்சு. அவனோட முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்லை. பாலு பயத்துல பின்னாடியே நகர்ந்தாரு. ஆனா அவரால் அந்த அறையை விட்டு வெளியே போக முடியல. ஏதோ ஒரு சக்தி அவரை அங்கேயே கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. ரவி கிட்ட வந்து பாலுவோட தோல்ல கை வச்சான். அந்த தொடுதல் ஒரு பனிக்கட்டி மாதிரி இருந்துச்சு. வா பாலு, நாம விளையாடலாம் சொல்லி ரவி சிரிச்சான். அந்த சிரிப்பு அந்த அறை முழுவதும் எதிரொலிச்சது. அது மனுஷங்க சிரிக்கிற சிரிப்பு மாதிரியே இல்லை. அடுத்த நாள் காலையில கிராம மக்கள் பாலுவை தேடி அந்த மாளிகைக்கு வந்தாங்க.
டார்ச் லைட் மட்டும் அந்த ஹாலில் அணைஞ்சு கிடந்துச்சு. பாலுவும் அந்த மாளிகையால் காணாமடிக்கப்பட்ட மற்றவங்களோட பட்டியலில் சேர்ந்துட்டாரு. ஆனால் அந்த மாளிகைக்குள்ளே இருந்து வர்ற மூச்சு விடுற சத்தம் மட்டும் இன்னும் நின்று போகலை. இப்போ அந்த சத்தத்தோட சேர்ந்து இன்னொரு குரலும் கேட்குதாம். ஒருவேளை நீங்கள் அந்த மாளிகை பக்கம் போனீங்கன்னா அந்த குரல் உங்களை கூப்பிடலாம். பாலு மர்மத்திரை தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.